புவனகிரின்ற ஊர்ல கௌசல்யா அம்மா அவங்களோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது. அவங்க மருமக கீர்த்தி பண்ற விதவிதமான செயல்களால ரொம்ப கடுப்புல இருந்தாங்க கௌசல்யா அம்மா. அப்படியே காலங்கள் போச்சு. அது வெயில் காலம். ஊரு முழுக்க வெப்பத்துல திண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தாங்க. எல்லார் மாதிரியும் தான் கௌசல்யா அம்மாவும் வெயில் தாங்க முடியாம வீட்டு சோஃபால உட்காந்து விசிறி வச்சு வீசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க அப்பப்பப்பா, இந்த வெயிலுக்கு எல்லாரும் ரொம்ப அவஸ்தைப்படுறோம். காத்து வரவே மாட்டேங்குது. யோப்பா, எப்படி எரியுது. கீர்த்தி, கொஞ்சம் நல்ல தண்ணி எடுத்துட்டு வாமா, சில்லுன்னு. அப்பப்பப்பா, கொண்டு வரேன் அத்த. இந்தாங்க நீங்க கேட்ட தண்ணி. ஆமா, இவ்ளோ வெயிலா இருக்கு, ஃபேன் போட்டு உட்காரலாம்ல. ஃபேனை போடாம விசிறி வச்சு ஏன் வீசிட்டு இருக்கீங்க? அதுவா, வெயில் காலம் வந்தாலே கரண்ட் பில் எல்லாம் ஜாஸ்தியா ஆயிடும்ல. அதான் அது போடாம விசிறி வச்சு வீசிட்டு இருக்கேன். நானு கொஞ்சம் என் சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வர வரைக்கும் நீயும் வீடையும் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. அது சொல்லணும்னு வர நினைச்சேன், சொல்லிட்டேன். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அப்படிங்களா அத்த? சரி, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் வீட பத்திரமா பாத்துக்கிறேன். அன்னைக்கு சாயந்தரம் கௌசல்யாமா அவங்களோட சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போனாங்க. 2-3 நாட்கள் கழிச்சு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் நிம்மதியா இருந்தாங்க. ஆடடா, வீட்டுக்கு வந்தாதான் நிம்மதியா இருக்கு. ஆனா வீடு என்ன குளுகுலுன்னு குளிருது, சில்லுன்னு இருக்கே. அம்மம்மம்மா, இப்போ அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தபோது கல்யாண மண்டபம் முழுக்க வெப்பந்தான், தாங்க முடியல. வீட்டுக்கு வந்தோடனே சில்லுன்னு இருக்கு. ஆனா நான் வீட்டை விட்டு போகும்போது இவ்ளோ சில்லுன்னு இல்லையே, இப்ப எப்படி இப்படி சில்லுன்னு இருக்கீங்க அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் கீர்த்தி வந்தா. அடட அத்தை, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் வந்துட்டேன். ஆமா, வெளியே அவ்வளோ வெயில் இருக்கு, நம்ம வீடு மட்டும் எப்படி கொலு கொலுன்னு சில்லுன்னு இருக்குங்க. ஒண்ணுமே புரியலையே எனக்கு. என்ன நடக்குதுங்க? ஒரு தடவை கொஞ்சம் மேல பாருங்க. நம்ம வீட்டுக்கு நான் சென்ட்ரல் ஏசி போட்டுட்டேன், அதனாலதான் இப்படி கொலு கொலுன்னு இருக்கு அப்படின்னு கீர்த்தி சொன்னோன்னா கௌசல்யா அம்மாக்கு மூஞ்சி உம்முன்னு ஆயிடுச்சு. என்னது, ஏசி போட்டிருக்கியா? நான் எப்படி எல்லாம் கரண்ட் பில்ல கம்மி ஆகலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா வீடு முழுக்க ஏசி போட்டு வச்சிருக்கியே, எதுக்குமா இந்த தேவையில்லாத செலவு? இது என்னத்த கதையா இருக்கு? நீங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது வீடு எவ்வளவு சூடா இருந்தது, இப்ப உள்ள வந்தோன்னு கொலு கொலுன்னு சில்லுன்னு இருக்கா. அதனாலதான் ஏசி போட்டேன். சமையல் செய்யும் போது கூட அதிகமா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால அங்கேயும் ஏசி போட்டுட்டேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சில்லுன்னு ஏசி காத்த அனுபவிச்சுக்கிட்டே எல்லா வேலையும் சுலபமா நான் முடிச்சிடுறேன். அம்மாடியோ, என்னது, கிச்சன்ல கூட நீ ஏசி போட்டு வச்சிருக்கியா அப்படின்னு கௌசல்யா அம்மா உடனே கிச்சனுக்குள்ள போய் பார்த்தாங்க. கிச்சன்லயும் ஏசி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆனாங்க கௌசல்யா அம்மா. ஐயோ, இங்க கூடயா ஏசி போட்டு வச்சிருக்கா? அப்பா சொகுசு ராணி, எல்லா இடத்துலயும் ஏசி போட்டுருவா போல இருக்கே. யாரு கரண்ட் பில் எல்லாம் கட்டுறது? அம்மாடி சொகுசு ராணி, கொஞ்சம் இங்க வாமா. நான் இல்லாத நேரத்துல வீடு முழுக்க ஏசி போட்டுட்டியே, இதுக்கெல்லாம் கரண்ட் பில்லு யாரு கட்டுவாங்களாம்? அதிகமாக போகுது. அத்தை, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் என்ன எனக்கு மட்டுமா ஏசி போட்டிருக்கேன்? உங்க எல்லாருக்காகவும் யோசிச்சு தானே நான் ஏசி போட்டிருக்கேன். நான் என்ன பாத்ரூம்லயா ஏசி போட்டேன்? கிச்சன்ல தானே போட்டேன். பொறுப்பா இருக்கிறதுனாலதான் பாத்ரூம்ல ஏசி போடாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன். நீ போட்டாலும் போடுவ பாத்ரூம்ல ஏசிய. என்னால உன்னை சமாளிக்க முடியாது. முதல்ல உன்னோட பிறந்த வீட்டுக்கே நீ கிளம்பி போமா. நான் இதுக்குங்க போகணும் எங்க அம்மா வீட்டுக்கு? நீங்க எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தீங்களோ, நானும் அப்படிதான் வந்திருக்கேன். இப்படி எல்லாம் என்ன போக சொன்னீங்கன்னா உங்க மேல என்னோட லாயர் சித்தப்பா கிட்ட சொல்லி கேஸ் போட்டுருவேன். ஏற்கனவே வெயில் அதிகமா இருக்கு, ஜெயில இருந்தா இன்னும் அதிகமா தான் உங்களுக்கு வேர்க்கும். இப்ப சொல்லுங்க, நான் வீட்டை விட்டு வெளியே போடுமா? அப்பா, ஆரம்பிச்சுட்டா. இவங்க சித்தப்பா ஒருத்தர் லாயரா இருக்கிறதுனால ஏன் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கா. இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. என்னவோ பண்ணு போ. என்னத்த முணுமுணுத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இதே மாதிரி முணுமுணுத்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாத்ரூம்ல கூட ஏசி போட்டுருவேன். ஆமா, அது ஒண்ணுதான் கேடு, ஏசிய பாத்ரூம்ல போடுறதுன்னுட்டு. இவ்ளோ ஏசி போட்டு வச்சிருக்கியே, எல்லா இடத்துலயும் கரண்ட் பில்லு எக்கச்சக்கமா எகிற போகுது. ஆமா, இத பத்தி என் பையன்கிட்ட சொன்னியா? இப்ப கரண்ட் பில்ல யாரு கட்டுறதா இதுக்கெல்லாம்? அதெல்லாம் யோசிச்சு இருக்கவே மாட்டியே நீனு. நீ பாட்டுக்கு எல்லா இடத்துலயும் ஏசி போட்டு வச்சுட்ட. கரண்ட் பில், ஏசி வாங்கின பில் எல்லாம் இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிட்டேன். எல்லா மாசமும் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்தா பணத்தை பிடிப்பாங்க.
அத கேட்டோன்னே கௌசல்யா அம்மாவோட தலை கிர்ன்னு சுத்தி கீழேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. உடனே கீர்த்தி தண்ணி எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட, அத்தை அத்தை, ஓவர் ஆக்டிங் வேணா, எந்திரிங்க. இவ்ளோ சில்லுன்னு ஏசியில மயக்கம் போட்டு விழுறீங்களா? ஐயோ ராமா, ஏன்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு மருமகளை கொடுத்த? ஏசி வாங்குற செலவை கூட என் பேங்க் அக்கௌண்ட்ல தான் போட்டு வச்சிருக்கா. இவளெல்லாம் என்ன சொல்றது? ஏமா நீ பே பண்ணிருக்கலாம்ல காசை, எதுக்குமா என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எல்லாத்தையும் போட்டு விட்ட? நான் என்ன இழிச்சு வையா உனக்கு? நீ ஏன் ஏசி வாங்கும் போது நீ தானம்மா கட்டணும். நான் என்ன பண்ணேன்? நானா ஏசி வாங்க சொன்னேன்? எனக்கு எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்க, நான் கட்டுற மாதிரி. அச்சோ அத்தை, நீங்க நினைச்சாலும் இப்ப இந்த ஏசிய ரிட்டர்ன் பண்ண முடியாது. அப்புறம் காசெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். ஒருவேளை இதை கொடுக்கணும்னா ஈய பாத்திர கடை வச்சிருக்கான்ல, அவனுக்கு தான் கொடுக்கணும். நம்ம காசெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். இப்ப சொல்லுங்க, இந்த ஏசி எல்லாத்தையும் நான் கொடுத்துடணுமா? ஐயோ அப்பா, உன்கிட்ட பேசுறதும் இல்ல, ஏதாவது எங்கேயாவது செவுத்துல போய் முட்டிக்கலாம். இப்படி எல்லாத்தையும் என் தலையில கட்டிட்டு நீ ஹாயா ஏசியில குளு குளுன்னு இருக்க. எல்லா டென்ஷனும் எனக்கும் என் பையனுக்கும் தான். இப்படியே இருத்தாயி. அப்புறம் அத்தை, எதுக்கு ஏசினா, நான் ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன், வெப்பம் அதிகமானா ஸ்ட்ரெஸ் அதிகமாகுமா, ஸ்ட்ரெஸ் அதிகமானா ஹார்ட் ஸ்ட்ரோக், பிபி எல்லாம் வந்துருமா. அப்புறம் உங்களுக்கு பிபி அதிகமாகி ஹார்ட் ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா என்னால தாங்க முடியுமா? அதனால தான் ஏசி போட்டேன். ஐயோ, ஹார்ட் ஸ்ட்ரோக்கா? இல்லாத பொல்லாததை எல்லாம் சொல்லிவிட்டு என்ன பயமுடுத்தாதம்மா. நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கேன், கம்முன்னு இரு. அப்பப்பப்பா, இப்ப பார்த்தாலும் நமக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்கு. முதல்ல ஏசியா அனுப்புவீங்க, போய் முதல்ல உங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்க போங்க. அதுக்கப்புறம் கௌசல்யா அம்மா புலம்பிக்கிட்டே அவங்க ரூம்ல போய் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே மத்தியானம் ஆயிடுச்சு. மத்தியானம் ஆனதும் சமைச்செல்லாம் முடிச்சுட்டு கீர்த்தி அவங்கள சாப்பிட கூப்பிட்டா. அத்தை, சாப்பிட நேரம் வந்துருச்சு, வாங்க சாப்பிடலாம். கௌசல்யா அம்மா டைனிங் டேபிள்ல போய் உட்கார்ந்தாங்க. எல்லா பாத்திரத்தையும் திறந்து பார்த்தாங்க. பார்த்தா எல்லாத்துலயுமே ஐஸ் கியூப்ஸ் தான் நிறைய இருந்தது. அத பார்த்துட்டு அவங்க, என்னம்மா கீர்த்தி இது, எல்லா கிண்ணத்துலயும் ஐஸ் கியூப் தான் இருக்கு? அத்தை நல்லா பாருங்க, அந்த ஐஸ் கியூப் கீழே ரைஸ், சாம்பார் எல்லாமே இருக்கு. நான் தான் வெயில் அதிகமா இருக்கிறதுனால சாப்பிடும் போது கூட குலு குலுன்னு இருக்கணும், வெப்பமே தெரியக்கூடாதுன்னு சமைச்ச எல்லாத்துலயுமே ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டேன். சாப்பிடும் போது ஐஸ் கியூபோட இறங்கும் போது சில்லுன்னு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கணும். அத கேட்டு ரொம்பவும் ஷாக் ஆனாங்க கௌசல்யா அம்மா. அட என்னங்க அத்தை, இதுக்கு போய் ஷாக் ஆயிட்டீங்க? ஐஸ் கியூப்ஸ் தானே போட்டேன், வேற என்ன நெருப்பா போட்டேன்? சாப்பிட்டு பாருங்க, குலு குலுன்னு கூலா இருக்கும். அதுக்கப்புறம் டீல கூட ஐஸ் கியூப் போட்டு பண்ணணும் தான் நான் ஐடியா வச்சிருக்கேன் தெரியுமா? இத சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அம்மா தாயே, இந்த மாதிரி லூசுத்தனமான ஐடியாலாம் என் மேல போடாதம்மா. நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஐஸ் கியூப் எல்லாத்தையும் பக்கத்துல வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க கௌசல்யா அம்மா. சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு நம்ம வீட்டுக்கு எங்க சொந்தக்காரங்க எல்லாம் வராங்க. இங்க பாருமா கீர்த்தி, அவங்க முன்னாடி இந்த மாதிரி முட்டாள்தனமான சமையல் எல்லாம் பண்ணிடாத, என் மானமே போயிடும். நல்லா வாய்க்கு ருசியா சுட சுடன்னு சமைச்சு போடு, அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப நீங்க எனக்கு ஆர்டர் போடுறீங்களா இல்ல ரிக்வெஸ்ட் பண்றீங்களா? நீ என்ன நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்லமா, அவங்க முன்னாடி என் மானத்தை வாங்கிடாத. அவங்க அந்த அளவுக்கு நல்லவங்களும் கிடையாது, பார்த்து நடந்துக்கோ. அடுத்த நாளைக்கு கௌசல்யா வீட்டுக்கு அவங்களோட சொந்தக்காரங்க வந்தாங்க. வாங்க நீ, வாங்க அண்ணே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் கௌசல்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? வீடெல்லாம் நல்லா அழகா இருக்கே, ஏசி எல்லாம் போட்டிருக்கீங்க, நல்லா வளர்ந்துட்டீங்க. இவளுக்கு வேற வேலையே இல்ல, எப்பயும் எங்க மேல திருஷ்டி போட்டுக்கிட்டே இருப்பா. ஐயோ அண்ணி, நாங்க வளராம அப்படியேதான் இருக்கோம். மருமக ஆசைப்பட்டாலே அவஸ்தப்படுறாளேன்னு ஏசி போட்டோம். அவளுக்காக கடனை புடனை வாங்கி குளு குளுன்னு ஏசி போட்டேன். வெயிலுக்கு நல்லா இருக்கும்ல. வீடு முழுக்கையா ஏசி போட்டு வைப்பீங்க? வெயிலுக்கு ஒரு ரூம்ல போட்டா பத்தாதா, இப்படி வீடு முழுக்க போடணுமா என்ன? ஆமாமா, சரோஜா சொல்றதும் கரெக்ட் தானே. அவ கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? கௌசல்யா, உங்க அண்ணன் எப்பயும் இப்படிதான். நான் என்ன சொன்னாலும் தலைய ஆட்டுவாரு. நான் சொல்றதுக்கு மறு பேச்சே பேச மாட்டாரு. ஆமா சாமி போடுவார். சரி, ரொம்ப நேரம் பிரயாணம் பண்ண வந்ததுல ரொம்ப டயர்டா இருக்கு. விதவிதமா ஸ்வீட்டு அப்புறம் சமையல் எல்லாம் செஞ்சிருவீங்க, நாங்க ரெஸ்ட் எடுத்து வந்து சாப்பிடுறோம். அவங்க பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. இவங்க எல்லாம் பேசுறத பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தா கீர்த்தி. அம்மாடியோ, இவ வந்தாலே நமக்கு பிரச்சனை தான். கண்ணு வைக்கிறாளே, என்ன நடக்க போதோ, என்னெல்லாம் நடக்க போகுதோ இந்த வீட்ல. அந்த சமயம் கீர்த்தி அவங்க அத்தை கிட்ட வந்து, அத்தை
இவங்க தான் நீங்க சொன்ன ஆளுங்களா? பாக்குறதுக்கே திருட்டுத்தனமான இருக்காங்க. ஆமா ஆமா, இவங்க தான் நான் சொன்ன சொந்தக்காரங்க. இதுங்களுக்கு வாய் சும்மாவே இருக்காது. நம்ம என்ன பண்றோம், வளர்றோமா, முன்னேறோமான்னு பாக்குறதே இதுங்களுக்கு வேலை. வெளியே போய் என்னெல்லாம் வதந்திய பறக்க போதுங்களோ. அத்த, இதுக்கெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னுட்டு கீர்த்தியும் கௌசல்யாவும் பிளான் போட்டு அவங்க 2 பேர் காதலையும் விழற மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அத்தை, அந்த மாந்திரிகக்காரர் சொன்னார்ல 2 பேரை பலி கொடுக்கணும்னுட்டு, கரெக்டா அவங்க சொந்தக்காரங்க நம்ம கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க. இவங்களையே பேசாம பலி கொடுத்தா நம்ம வீடு இன்னும் முன்னேறும். கரெக்ட் தான். பார்த்து கத்தி சொல்லிராத. அவங்க காதல விழுந்துச்சுன்னா நம்மள பத்தி தப்பா நினைப்பாங்க. நம்ம காரியம் நடக்கிறது தான் நமக்கு முக்கியம். அவங்க வெளியே போய் நம்மள பத்தி பேசக்கூட முடியாது. ஏன்னா இங்க இருந்து அவங்க போனாதானே. இன்னைக்கு ராத்திரி பூஜைக்கு எல்லா ஏற்பாடையும் பண்றேன். அவங்கள கண்டிப்பா நம்ம பலி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கீர்த்தியும் கௌசல்யாவும் பேசிக்கிட்டு இருந்தத சரோஜாவும் ராம்மூர்த்தியும் கேட்டுட்டாங்க. ஐயோ, இதுக்கு மேல நம்ம உயிரை காப்பாத்திக்கணும்னு கிடுகிடுன்னு அங்கிருந்து கிளம்பி ஓடி போயிட்டாங்க. அவங்க ஓடி போறத பார்த்து கீர்த்தியும் கௌசல்யாவும் சிரிச்சாங்க. பரவாயில்ல கீர்த்தி, என்னதான் செலவாளியா இருந்தாலும் வீட்டுக்கு நல்லது நடக்கும் போது எல்லாத்துலயும் வந்து நின்னு தெளிவா முடிவெடுக்கிற அப்படின்னு கீர்த்திய புகழ்ந்துகள்னாங்க கௌசல்யா. கீர்த்தியும் சந்தோஷப்பட்டா. நந்தவன கிராமத்துல ரகுராமையாவோட வீட்டுக்குன்னு ஒரு பெரிய பேரே இருந்ததுங்க. காலையில எந்திரிச்சு 2 மருமகளான கீர்த்தியும் குசுமாவும் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரகுராமையா மனைவி கௌசல்யா வீட்ல அடுப்புல டீ வச்சுக்கிட்டு இருந்தாங்க. குசுமா, இன்னைக்கு நமக்கு மீன் பிடிக்கிற இடத்துல நிறைய வேலை இருக்கும். ராகவையாவோட ஆளுங்க வரேன்னு சொல்லிருக்காங்க. அப்படியாக்கா? ஆனா வானத்தை பார்த்தா மழை வர மாதிரி இருக்கே. இந்த சமயத்துல நம்ம போய் மீன் பிடிக்க போனோம்னா அது நமக்கு தானே கஷ்டமா இருக்கும். அதுக்கு எதுக்கு பயப்படணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். சரி, சீக்கிரமா கிளம்பு. நத்தைக்கு வேற டீ எல்லாம் வச்சு கொடுக்கணும். அவங்க டீ போடலான்னு போடுறதுக்கு முன்னாடியே கௌசல்யாமா டீயோட வந்து அவங்க முன்னாடி நின்னாங்க. அம்மாடி மருமகளுங்களா, என்னம்மா உங்களுக்கு இப்பெல்லாம் டைமே கிடைக்கிறது இல்ல. மீன் வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து டீ குடிக்க கூட உங்களுக்கு நேரம் இருக்கிறது இல்ல. கொஞ்சம் உங்க ஆரோக்கியத்தையும் பாருங்கம்மா. குடும்பத்தையும் பார்க்கணும்ல, வியாபாரம்னே இருந்தா. அப்படியே தான் யோசிக்கிறீங்க? வீட்ல மாமா, அப்புறம் என் கணவர், அப்புறம் பெரிய மாமா எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்க. நாங்க வியாபாரம் பண்ணா அவங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. 2 பேருக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் இதை சுட சுடன் இருக்கும் போதே குடிச்சிருங்கம்மா. நான் போய் டிஃபனை ரெடி பண்றேன். கீர்த்தி குசுமா 2 பேருமே அங்க இருக்க குளத்துக்கு போனாங்க. அங்க இருந்தவங்க எல்லாரும் வலை வீசி மீனுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மாடி, இன்னைக்கு நிறைய மீன் எல்லாம் வந்திருக்கு. எப்படியும் ஒரு 20 kg இருக்கும்னுட்டு நான் நினைக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்படியா ராகவையா அண்ணன்? எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. குசுமா, நீ அந்த லெட்ஜர் புக் எடுத்துட்டு வா. எது எது எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும். அக்கா, இப்போ நமக்கு எல்லா மீனும் இருக்கு. டவுன்ல இருக்கவங்க எல்லாம் என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லட்டுமா? அவங்களுக்கு ரேட் அதிகமா போடணுமா? ஐயோ குசுமா, அந்த மாதிரி ரேட் எல்லாம் அதிகமா சொல்லிடாத. ஏதோ நம்ம கிட்ட குவாலிட்டியும் நியாயமான விலையிலயும் விக்கிறோன்னு தான் ஜனங்க எல்லாரும் நம்ம கிட்ட வந்து வாங்குறாங்க. ஆனா இப்போ அதையே நம்ம அப்படி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோ, தப்பா போயிடும் குசுமா. வேண்டாம் வேண்டாம். 10 பேருக்கு வித்தாலும் நியாயமா நேர்மையா சம்பாதிக்கணும், தரமா இருக்கணும். மீனுங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மார்க்கெட்ல விலை அதிகமா தான் விக்கிறாங்க. அதனால விலையேத்தி விக்கிறதுல தப்பு இல்லைங்க. நல்ல வெயிட்டான மீனா விலையா பார்த்து வீங்க. ஐயோ வேணாங்க. எதுக்கு இப்போ நீங்களும் விலை ஏத்தி நாங்களும் உங்ககிட்ட விலை அதிகமா சொல்லி வாங்கணும்? நீங்க வெறும் 150 ரூபாய்க்கு இது எல்லாத்தையும் கொடுக்கறதா இருந்தா கொடுங்க. அதிகமா சொல்லி விற்க வேண்டாமே ப்ளீஸ். ஆமா சுபையா அண்ணே, இதெல்லாம் அதிகமா வித்தா அதுக்கப்புறம் எங்களுக்கு வர கஸ்டமர்ஸ் கூட வரமாட்டாங்களே. சரி சரி, நீங்க இவ்வளவு தெளிவா இருக்கும் போது நானும் உங்களை ஏமாத்த முடியாது, யாரும் ஏமாத்த முடியாது. அதே விலைக்கே கொடுக்கறேன். இப்படி குசுமாவும் அதுக்கப்புறம் கீர்த்தியும் அங்க உட்காந்து மீன் வியாபாரத்துக்காக எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது நிலத்துல என்னமோ அவங்களோட கணவர் ராஜேஷ் ராகேஷ் ரொம்ப ரொம்ப விவசாய வேலையில கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க மாமனாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டாரு. அப்பா, விலையெல்லாம் அதிகமா இருக்குக்கா. நம்ம கிட்ட இருக்கிறதும் சரியா விற்கவும் மாட்டேங்குது. இதெல்லாம் அதிகமா இருக்கு. எப்படி விற்க போறோம் தெரியல. ஆமாப்பா, அண்ணன் சொல்றது கரெக்ட் தான். மார்க்கெட்ல இதெல்லாம் வித்து எப்ப நமக்கு காசு வந்து அங்க இருக்க பொருட்களை வாங்குறதும் கஷ்டமா இருக்கு. எனக்கு பயமா இருக்குடா. இந்த மாதிரி விவசாய துறையில இருக்கவங்க யார் யாருக்கும் என்னென்னவோ நடக்குது. இதுக்கெல்லாம் ஃபியூச்சர்ல என்ன வேல்யூ இருக்கும்னு தெரியல.
அப்படின்னு இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு கீர்த்தியோ குசுமாவும் டிஃபன் பாக்ஸோட நிலத்துக்கிட்ட வந்தாங்க. என்ன ஆச்சு? 1 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிலத்துல ஏதாவது பிரச்சனையா? இல்ல கடன் எல்லாம் எப்படி அடைக்கிறது அத பத்தி தான் எல்லாரும் புலம்பிட்டு இருந்தோம். வியாபாரமும் பெருசா இல்லையே, அதனாலதான் எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்கோம். கடனை பத்தி எதுக்கு தம்பி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ நாங்களும் இப்போ வியாபாரம் பண்ணி ஏதோ காசு வருது, நமக்கும் நிலத்துலயும் ஏதாவது கொஞ்சம் காசு வருதுல, எப்படியாவது அடைச்சுக்கலாம். கவலை இருக்கு இது இருக்குன்னு நினைச்சோன்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி அவளோட சேலையில இருந்த பணத்தை எடுத்து கொடுத்தா ராஜேஷ் கிட்ட. கீர்த்தி, என்ன நீனு? உனக்கே இந்த காசெல்லாம் பத்துமான்னு தெரியல, ஆனா நீ எனக்கு காசு கொடுத்து உதவிறியே, எப்படி உன்னால முடியும்? நீ உனக்காக தானே அந்த வியாபாரத்துக்காக வச்சிருந்த. ஏங்க, வீடுன்ற போது உங்க கஷ்டம் என் கஷ்டம்னு தனியா பேசாதீங்க. எல்லாருக்கும் ஒரே கஷ்டம்தான். உங்களோட பிரச்சனை என் பிரச்சனை மாதிரி. இதுல என்ன இருக்கு? வியாபாரத்தை பாத்துக்கலாங்க. பாத்தியாடா ராஜேஷ், ராகேஷ், என் மருமக 2 பேரும் எப்படி தெளிவா இருக்காங்கன்னு. வீட நிர்வாகம் பண்றது மட்டும் இல்ல, மொத்தமா வியாபாரத்தையும் நல்லா பாக்குறாங்க, எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறாங்க. நல்ல திறமையானவங்க அப்படின்னு நில வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு மருமக 2 பேரும் மீன் வியாபாரம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. மருமக 2 பேரையும் பார்த்த கௌசல்யா அம்மா அவங்க கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னம்மா கீர்த்தி, இன்னைக்கு எல்லா வியாபாரமும் நல்லபடியா நடந்துச்சா? குசுமா எல்லா மீனும் வித்துச்சா? நீங்க 2 பேரும் வீட்டுல உட்காந்து ஹாயா ரெஸ்ட் எடுத்து வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு எல்லாரையும் பார்த்துப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா வியாபாரம் பண்ணி இன்னும் டயர்ட் ஆயிட்டீங்க, எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிட்டீங்க. அத்தை, இதுல என்னத்த இருக்கு? இன்னைக்கு நல்லபடியா வியாபாரம் நடந்தது, எக்ஸ்ட்ராவா நிறைய மீன் இருந்தது. அதனால ஊர்ல ரொம்ப சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு அதை வறுத்து கொடுக்க சொல்லி ஒருத்தவங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம். அவங்க இன்னைக்கு சாப்பிட்டுப்பாங்க. என்ன இப்ப பார்த்தாலும் நாங்க நிறைய வேலை பாக்குறோன்றீங்க? நீங்க வீட்ல இருந்து எங்க எல்லாரையும் எப்படி கவனிக்கிறீங்க தெரியுமா? உங்களை விடவா நாங்க பாக்குறோம்? கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, இப்ப நாங்க வேலை பாக்குறோம். அக்கா, நாளைக்கு நம்ம ஊர்ல சந்தை இருக்கும்ல, நம்ம அங்க கொண்டு போய் கூட வியாபாரம் பண்ணலாம். மீந்தத அங்க இருக்க உங்களுக்கு தானம் பண்ணலாம்ல. நல்ல ஐடியா சொன்ன குசுமா. இதை வேஸ்ட் பண்ணாம எல்லாருக்கும் கொடுக்கறதே பெரிய விஷயம்தான்ல அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் ராஜேஷும் ராகேஷும் வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா, உங்க மருமகளுங்க சாதாரண மருமகளுங்க இல்ல, இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிங்க. இவங்க கிட்ட நிறைய திறமை இருக்கு, நம்மள கொண்டு போற நல்ல வழிகளும் இருக்கு. நல்ல ஐடியா போட்டு குடும்பத்தை சூப்பரா பிளான் பண்றாங்க. ஆமாமா, அண்ணன் சொல்ற மாதிரி 2 பேருமே ரொம்ப ரொம்ப திறமையானவங்க தெரியுமா? இன்னைக்கு எல்லாம் சூப்பரா பண்ணாங்க அவங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, மருமகளுங்க எவ்வளவு திறமையானவங்கன்னுட்டு. இப்படி திறமையான மருமக கிடைச்சதுக்கு நான் தாண்டா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. அந்த ஊர்ல மழை வந்து வெள்ளம் வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் தண்ணியில மிதந்துகிட்டு இருக்க நிலைமை வந்தது. அப்போ தண்ணி கிட்ட இருந்த கீர்த்தியும் குசுமாவும் இப்படி பேசிக்கிட்டாங்க. அக்கா, என்னக்கா வெள்ளம் வர மாதிரி இருக்கு? ஊர்ல நிறைய பேர் நிறைய இடத்துல வெள்ளம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஆமா, ஏதாவது பண்ணணும், இல்லனா எல்லாரும் முழுகிடுவோம். கிராமத்துல இருக்க எல்லாரையும் நம்ம ஏதாவது காப்பாத்தணும் அப்படின்னுட்டு 2 பேரும் பேசி ஒரு ஐடியாக்கு வந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி ஊர்ல இருக்க எல்லாரையும் ஒரு மீட்டிங் மாதிரி கூப்பிட்டாங்க. நான் சொல்றதை எல்லாரும் நல்லா கேளுங்க. வெள்ளம் வர மாதிரி இருக்கு, ஊர்ல வேற வேற இடத்துல வெள்ளம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம சேர்ந்து ஏதாவது உழைச்சாதான் எல்லார் உயிரையும் காப்பாத்த முடியும். இதுல இருக்க தண்ணி எல்லாத்தையும் எடுத்து ஊத்தணும், ஒரு வால் மாதிரி கட்டணும். அப்படி ஏதாவது நம்ம பண்ணாதான் நம்மள நம்ம காப்பாத்திக்க முடியும் அப்படின்னுட்டு ஊருக்குள்ள வெள்ளம் வராம இருக்க கீர்த்தி சொன்ன ஐடியாவை வச்சு எல்லாரும் ஒரு தடுப்பு மாதிரி ஒண்ணு பண்ணாங்க. அதனால ஊருக்குள்ள வெள்ளம் வரல. அடுத்த நாள் மழை எல்லாம் நின்னதுக்கு அப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் கீர்த்திய பாராட்டினாங்க. கீர்த்தி, எவ்வளவு அற்புதமான ஐடியா பண்ணிருக்க நீ. ஊர் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அற்புதமான ஐடியாவால நாங்க எல்லாருமே இன்னைக்கு உயிரோடு இருக்கோம். எல்லாரையும் காப்பாத்திட்ட. உண்மையிலே எனக்கு பெருமையா இருக்கு நீ என் வீட்டு மருமகன்னு சொல்றதுல. எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நீ பண்ண இந்த வேலைக்கு உனக்கு ஒரு பாராட்டு விழாவே நடத்தணும் கீர்த்தி. மாமா, இவ்வளவு நாள் அந்த நதியில அந்த குளத்துல இருக்க மீன்களை வித்துதான் நம்ம வியாபாரம் பண்ணோம். அது நமக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்கு. அப்படிப்பட்டத ஊரை அழிக்க நான் விட்டுடுவேனா? உலகத்துல என்னென்னவோ நடக்குது. நம்ம எல்லாருக்கும் நல்லது நினைக்க பழகிட்டோம்னா அதுக்கான வழியே இந்த பிரபஞ்சம் காட்டும். அப்படியே கொஞ்ச நாட்கள்ல கீர்த்தி குசுமாவோட மீன் வியாபாரம் பெரிய கம்பெனியா மாறுச்சு. அவங்க கணவர் ராஜேஷ் ராகேஷ் கூட விவசாயத்தை நல்லா பண்ணி அத கூட ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போனாங்க. இப்ப அந்த ஊர்ல ரகுராமையா குடும்பம்க்குன்னு தனியா ஒரு பேரும் புகழுமே இருந்தது.
பாத்தியா கௌசல்யா, நம்மளோட மருமகளுங்க நம்ம வம்ச கௌரவத்தை எங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு. ஆமாங்க, நம்ம மருமகளுங்க நம்ம குடும்பத்தையே பெருமைப்படுத்திட்டாங்க. வீட்டு நிர்வாகம் என்ன, கம்பெனி நடத்துறது என்ன, பெருமையா இருக்குங்க எனக்கு நினைச்சா. அப்படி கீர்த்திய குசுமா சேர்ந்து அந்த குடும்பத்துக்கு நல்ல பேரை எடுத்து கொடுத்தாங்க. அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் கீர்த்தி குசுமா மாதிரி வியாபாரமும் பண்ணணும், குடும்பத்துக்கு நல்ல பேரும் எடுத்து காட்டணும்னுட்டு நினைச்சாங்க.